ஹலோ மக்களே, வெற்றி துளசியில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. மீனாட்சியும் அவங்க அத்தை கிட்ட வந்து தீபாவோட நகை எல்லாமே போலியாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் அவங்க அத்தையும் அதை பார்த்துட்டு இது என்ன குடும்பமாக இருக்குது, எல்லாமே போலியாக்கி வச்சுட்டாங்கன்னு துளசி கிட்ட சொல்லிடுறாங்க. துளசியும் அந்த அவமானம் தாங்க முடியாமல் கேசவனை வெளுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுவும் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பழைய மூவியில் வர மாதிரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடையும் போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் கிட்ட மாட்டிட்டு இருக்க நம்ம அஞ்சலி எப்படியாவது இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வராங்க. மகேஷ் பற்றின எல்லா உண்மைகளும் எல்லாருக்கும் தெரிய வருதா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அபிராமி கிட்ட வந்து என்னத்தை தீபாவோட நகையெல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமியும் என்னாச்சின்னு கேட்கவும் மீனாட்சி இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே போலி நகையாக இருக்குது, நீங்கள் வேணும்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க அத்தையும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வர வச்சு அதை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே போலின்னு சொல்லிடுறாங்க. மீனாட்சியும் பார்த்தீங்களாத்த அது எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்குன்னு, இது தெரியாமல் தீபா வர பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு நமக்கிட்ட போட்ட நகையும் திருப்பி தந்துட்டா, பார்த்தா எல்லாமே போலியாக மாற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாத தீபா பாவம் தான் அந்த குடும்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கான்னு மீனாட்சியும் அபிராமியும் பேசிக்கிறாங்க. அபிராமியும் துளசிக்கிட்ட போய் இந்த பாரு துளசி, உன்னோட குடும்ப லட்சணத்தை நீயே பாரு, தீபாவோட நகை எல்லாத்தையுமே அந்த கேசவன் மாற்றி போலியாக வச்சுருக்கான், அவனுக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னான்ல, அதனால தான் அந்த தங்க நகையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு துளசியை வெளுத்து வாங்குறாங்க. சைடில் இருந்த மீனாட்சி அந்த ரெசிஜி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன துளசி, இப்போ அத்தைக்கிட்ட சரியா மாட்டிக்கிட்டியா, உன்னோட குடும்ப லட்சணம் எல்லாமே இப்போ அத்தைக்கு புரிஞ்சிட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அபிராமி அதே சமயத்தில் இதெல்லாம் கொண்டு நீயே வச்சுக்கணும் கோபத்தில் தூக்கி எறிகிற மாதிரி கொடுத்துட்றாங்க துளசிக்கிட்ட. துளசியும் ரொம்ப குழம்பி போய் எதுக்கு தான் இந்த கேசவன் இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக சிவராமனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவராமன் கேசவன் எல்லாருமே இருக்கும்போது நம்ம துளசியும் சம மாசா வந்து கேசவனை சட்டையை பிடிக்காத குறையாட்டு என்ன கேசவா செய்து வச்சிருக்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் கேசவன் தீபாவுக்கு எதுவுமே புரியலை. என்ன இங்கே நடக்குது, துளசி எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கான்னு சொல்லிட்டு சிவராமனும் கேட்குறாங்க. துளசி நம்ம லக்ஷ்மிகிட்ட வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா இந்த கேசவன், நம்மளோட குடும்ப மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ல தொடங்குறாங்க. லக்ஷ்மி என்னம்மா நீ இவ்வளோ கோவப்படுறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும் நம்ம துளசியும் தீபாவோட எல்லா நகையும் மாற்றி போலியாக்கி வச்சிருக்கான், அங்கே என்னடானா அவங்க அம்மா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே தீபா சிவராமன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. தீபாவும் ஒரு செகண்ட் என்ன கேசவா பண்ணி வச்சிருக்க, அப்படி பணத்துக்கான தேவை என்ன ஆச்சுன்னு கேட்கவும் கேசவன் எதுவுமே செல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. துளசியும் அதான் அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தொடங்கினான்ல, அதுக்கு எப்படியோ ரூபா தேவைப்பட்டிருக்கோம், அதுக்காண்டி இந்த மாதிரி காரியத்தை செய்வான், ஏதாவது பணம் தேவைன்னா எல்லார்கிட்டே கேட்டிருக்கலாம்ல, நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம், கடைசியில் அவங்க அம்மா தீபாவுக்கு ஆசையாக போட்ட நகையாக மாற்றி வைப்பேன்னு துளசியும் சரியாக கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த லக்ஷ்மியும் என்ன கேசவா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, அன்னைக்கு அந்த போலி நகை பிரச்சனை வந்தப்போ கூட தீபா எப்போவுமே நம்ம குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி அவளுக்கு நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் தீபா நம்ம குடும்பத்தையே நம்பி தானே இருந்தா, அவளை நீ ஏமாத்துன மாதிரி ஆயிட்டே, அவள் உன்னை எவ்வளோ நம்பியிருந்தா எல்லா நகையும் அந்த மாதிரி பண்ணியிருப்பா, இருந்த பரவா நீ இப்படி பண்ணிட்டேன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க லக்ஷ்மியும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவராமனும் கேசவன் கிட்ட வந்து என்ன கேசவா இந்த சம்பவம் எல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சிவராமனும் உனக்கு ஏதாவது பணம் தேவை இருந்தா எப்படியாவது நானே ரெடி பண்ணியிருப்பேன்ல, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரிட்டைர்மெண்ட் படத்தையும் உங்ககிட்ட தானே தந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரகுவும் பயங்கர காண்டாகி என்ன கேசவா இங்கெல்லாம் நடக்குது, அன்னைக்கு கூட அப்பா எல்லா பணத்தையும் உனக்காண்டி போட்டுட்டு ஒரு வீடு கூட கெட்ட முடியாமல் இருந்தாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணியிருக்கியா, உன்னெல்லாம் சும்மாவே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ரகு அப்படியே கேசவனை சட்டையை பிடிச்சு இழுத்த மாதிரி அடிக்கிறதுக்கே போகிறாங்க. அதெல்லாம் சுற்றி இருந்த சிவராமன் தீபா எல்லாருமே தடுத்து நிறுத்திடுறாங்க.
ரகுவும் எனக்காண்டி கூட அப்பா எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்னோட கடனை மட்டும் தீர்த்தது இல்லாமல் நீ ஏற்கனவே இந்த நகையெல்லாம் மாற்றி அதுலேயும் ரூபாய் சம்பாதிச்சிருக்க பார்த்தியா அப்படின்னு ஒரு வெறுப்போடைய ரகு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிவராமன் லக்ஷ்மிக்கும் பயங்கரமாக வருத்தம் ஆயிடுது. என்னடா இங்கே நடக்குது, எதுக்குடா இந்த மாதிரிலாம் சண்டை போடுறீங்க, நம்ம குடும்பம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதே அப்படின்னு சொல்லுமோ ரகு பயங்கர கோபமாகி, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை கேசவா, இதுக்கு மேலே உனக்கு உறவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பழைய விசு படத்தில் வர மாதிரி சென்டரில் ஒரு கோடையும் பிரிச்சிடுறாங்க. இதை பார்த்த சிவராமன் எதுக்குடா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறீங்க, ரகு இந்த மாதிரி பண்ணாத, அந்த கோட்டையெல்லாம் அழிச்சிடுன்னு சொல்லவும் ரகுவோ ரொம்பவே கோபத்தில், அப்பா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்க, போட்ட கோட்டை நான் இனிமே அழிக்க மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை தாண்டி யாருமே வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியை என்னதான் ரகுகிட்ட சொன்னாலும் அவங்க கேட்ட மாதிரியே இல்லை. அபிராமியும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தியா உன்னோட ஒய்ஃபோட குடும்ப லட்சணத்தை, தீபாவோட நகை எல்லாத்தையுமே மாற்றி இந்த மாதிரி போலியாக்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் செய்திருக்காங்கன்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியும் எப்பவும் துளசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசவும் அபிராமியும் எதுக்கு வெற்றி எப்போ இருந்தாலும் அவள் சொல்கிறதையே கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி எப்பவும் துளசி மேலே வெறுப்பே காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வெற்றியும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிட்டாங்கன்னு துளசிக்கு எப்பவும் சப்போர்ட்டிவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் பயங்கரமாக மாட்டிட்டாங்க. என்னடா இப்போ பண்ணுறது, நம்ம என்ன சொன்னாலுமே இங்கே உள்ளவங்க எல்லாம் கேட்ட மாதிரியே இல்லை, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த மகேஷ் அப்படி இங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்கான் போல, எப்படி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்குனே தெரியல, எப்பவும் என் பக்கத்துலேயே இருந்துட்டுருக்கானே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு மகேஷ் சரியாக தூங்கிட்டு இருக்கும்போது அஞ்சலியும் இப்போ தான் நம்ம இந்த இடத்த விட்டு போனால் உண்டுன்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு கிளம்ப போகிறாங்க. ஒரு வழியாக யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. சரி இந்த மகேஷ் கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு போனோன்னு அப்படியே அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. இந்த மகேஷ் பற்றின உண்மை எல்லாமே வீட்டில் சொன்னால் அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவன் ஒரு சைக்கோன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்பாவும் எப்படியுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க, இப்படிப்பட்டவங்கிட்ட நான் மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அஞ்சலியும் இது என்ன இடமே தெரியலை, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு புரியாமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. எப்படியாவது மகேஷ் கண்ணில் மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எழும்பி பார்த்த மகேஷும் என்னடா அஞ்சலி எங்க காணலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அஞ்சலியோ வேற ட்ரெஸ்ஸில் இருந்தனால அவங்க கவனிக்க முடியலன்னே சொல்லலாம்.